Next, Arrhenius equation. ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக அதோட ரேட் அதாவது ஸ்பீட் அதிகமாகிட்டே போகும். ஜென்ரலி rate of a chemical reaction increases with increase in temperature. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் என்ன ஆகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. ஃபார் எவரி 10 degree rise in temperature, the rate increases by a factor 2. நார்மலாக இது 2 to 3 தான். இப்போ டெக்ஸ்ட் புக்கில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார் எவரி 10 டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் தி ரேட் இன்க்ரீசஸ் பை எ ஃபேக்டர் 2. பட் 2லேருந்து 3 மடங்கு அதிகமாகும் ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது. இதில் வந்து இது உங்கள் புக்கில் இல்லாத ஒரு பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கங்க, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னா rate constant value at the temperature T plus 10 Kelvin divided by at the temperature T. நார்மலி பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுப்பாங்கன்னா rate constant value at 35 degree Celsius by rate constant value at 25 degree Celsius. அல்லது இது எப்படின்னு சொல்லணும்னா rate at the temperature T plus 10 Kelvin by rate at the temperature T. ஸோ இந்த 3 எக்ஸ்பிரஷனில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது வந்து எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதை வந்து நம்ம அர்ரீனியஸ் ஈக்குவேஷனில் சொல்ல போகிறதில்ல. அர்ரீனியஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா தி ரேட் ஆஃப் அ chemical reaction varies with டெம்பரேச்சரை பொறுத்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் மாறுது. எந்த மாதிரினா சச் தட் இட்ஸ் அந்த ரியாக்ஷனோட இட்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸோ அந்த ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா directly proportional to e power minus EA by RT. So he proposed the expression for rate constant. He proposed an expression for rate constant. So our rate constant को expression கொடுக்கிறார். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா k is equal to a into e power minus EA by RT, where a is called frequency factor, EA is energy of activation. T absolute temperature, or sorry, temperature in absolute scale. அப்படின்னா டெம்பரேச்சரை கெல்வினில் மெஷர். ஸோ டீங்கிறது என்ன, டெம்பரேச்சர் இன் அப்சல்யூட் ஸ்கேல், அதாவது டெம்பரேச்சர் இன் கெல்வின்.
absolute temperature na 0 Kelvin அர்த்தம், பட் அப்படி சொல்லக்கூடாது. temperature in absolute scale, that is in Kelvin. R gas constant, so Rங்கிறது gas constant. இந்த A பார்த்தீங்கன்னா frequency factor, it is related to A, என்னது frequency factor. is related to number of collisions between reactant molecules per second. ஸோ ஒரு செகண்டில் reactants molecules நடுவில் எவ்வளோ collisions வருமோ அது கூட ரிலேட் ஆகிருக்குது. its value does not change with temperature. ஸோ டெம்பரேச்சர் மாறினாலும் இதோட வேல்யூ ஒன்றும் பெருசாக மாறப்போவதில்லை. ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் எ கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இது ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே நம்ம கன்சிடர் பண்ணலாம். எ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த அரினிஷ் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், K is equal to A into e power minus EA by RT. இதில் ரெண்டு சைடு லாக் எடுங்க, டேக்கிங் log on both sides. என்ன ஆகும்? log K is equal to log A into e power minus EA by RT. ஸோ இதை மறுபடியும் பிரித்து எழுதலாம், log A plus log e power minus EA by RT. therefore log K is equal to log A, இந்த பவர் ரூல் படி பவரை முன்னாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் EA by RT log E. log Eனா என்ன? log E base E. ஸோ பேஸ் அண்டு லாகரிதமிக் பேஸ் ரெண்டும் லாக் நம்பர் அண்டு பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1. ஸோ அப்போ log E 1 ஆயிரும். log K என்னன்னு சொல்லலாம்? log A minus EA by RT. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா y is equal to mx plus c ஃபார்மேட்டில் இருக்கும். சிக்கு பதிலாக log A, இதில் x வந்து பார்த்தீங்கன்னா 1 by t. ஸோ இது இப்படி கூட எழுதலாம், log K is equal to minus EA by R into 1 by t plus log A. ஸோ y is equal to mx plus c. ஸோ இப்போ இதுக்கு நம்ம பிளாட் போட்டோம்னா log K in y axis 1 by t in x axis, ஸ்லோப் வந்து நெகட்டிவ், log A எங்கே இருக்கும்? ஸோ log A வந்து y இன்டர்செப்ட், ஸ்லோப் நெகட்டிவாக இருக்கிறதுனால லெஃப்டில் அப்வேர்டாக போகணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரைட்டில் டவுன்வேர்டாக வரணும். ஸ்லோப் பார்த்தீங்கன்னா மைனஸ் EA by R. இதுதான் log A versus 1 by tக்கான கிராஃப். இதே ஈக்குவேஷனை at temperature T is equal to T1, K வந்து K1 வச்சுக்கணும், என்ன வரும்? log K1 is equal to log A minus EA by R by T1. அதே மாதிரி at temperature T2 K is equal to K2, அப்போ log K2 is equal to log A minus EA by R into 1 by T2.
இப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா T2 இஸ் கிரேட்டர் தென் T1. இப்போ லாங் K2லிருந்து லாங் K1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போது இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடை கழிக்கணும். அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து 3, 4ன்னு வச்சுக்கோங்க. 1, 2ன்னு வைங்க, இன்னும் நம்ம நம்பரே கொடுக்கல. இது 1, இது 2. ஈக்குவேஷன் 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்? log a minus a by RT2 minus log a minus a by RT1. இது log K2 minus log K1 எப்படி எழுதலாம்னா log K2 by K1 எழுதிக்கலாம். இது log a minus a by RT2 மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் log a plus a by RT1. ஸோ மைனஸ் log a plus log a கேன்சல். இதில் a by r காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னா T2 minus T1 by T1 into T2 log K2 by K1. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன சொல்லலாம்னா knowing rate constants K1 and K2 at the temperatures T1 and T2 respectively. T1 temperature rate constant K1, T2 temperature rate constant K2. ஸோ அந்த வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அல்லது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்குவோம். ஆக்டிவேஷன் எனர்ஜி EA can be calculated from equation 3. So the Arrhenius equation. If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825.